கன்னி ஜனவரி மாத ராசி பலன் 2025 பொதுப்பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள். அலுவலக நிர்வாகத்தில் அவர்களின் முயற்சிகள் வெகுமதிகளுடன் அங்கீகரிக்கப்படும். இந்த நேரத்தில் கணிசமான சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். நிறுவன மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்கள் சக பணியாளர்கள் ஆதரிப்பார்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டும். ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபம் காண காத்திருக்கும்போது பொறுமையாக இருப்பது அவசியம். காதலில் இருப்பவர்கள் சோதனை காலத்தை அனுபவிக்கலாம். உங்கள் பங்குதாரர் எரிச்சலை காட்டினால் பொறுமையை கடைபிடிப்பது முக்கியம். தம்பதிகள் தங்கள் உறவு முடிவுகளில் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும். திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். தங்கள் மனைவியுடன் சிறிய கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ள நேரிடும். மேலும் வெளிப்புற தாக்கங்கள் தங்கள் நோக்கங்களை வழிநடத்துவதை தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் நிலையானதாகவும் சாதகமாகவும் இருக்கும். கல்லூரி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவது சவாலாக இருக்கலாம். குடும்ப உறவு காதலர்களுக்கு இது கடினமான காலகட்டமாக இருக்கும். தங்கள் அன்புக்குரியவர் எரிச்சலுடன் இருந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும். பங்குதாரர்கள் தங்கள் உறவை பற்றி முடிவெடுக்கும் போது வெளியாட்களுடன் கலந்தாலோசிப்பதை தவிர்ப்பது முக்கியம். திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஏனெனில் உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். உங்கள் முடிவுகளில் செல்வாக்கு செலுத்த மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது முக்கியம். பழைய குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவு வலுவாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் பந்தம் சற்று அசாதாரணமானதாக இருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பூஜை. நிதிநிலை கன்னி ராசியினர் இந்த காலகட்டத்தில் நிலையான மற்றும் வளர்ந்து வரும் நிதி நிலையை அனுபவிப்பார்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கு உதவும். முதலீடுகளை கருத்தில் கொண்டவர்கள் இப்போது தங்கள் திட்டங்களை தொடர முயற்சி மேற்கொள்ளலாம். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மற்றும் குறிப்பிடத்தக்க பங்கு முதலீடுகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிரன் பூஜை. உத்தியோகம் கன்னி ராசியினர் இந்த மாதம் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள். அலுவலக நிர்வாகத்தில் அவர்களின் முயற்சிகள் பாராட்டுகளால் அங்கீகரிக்கப்படும். இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை எதிர்பார்க்கலாம். நிறுவனத்தை மேம்படுத்தும் நோக்கில் உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்கள் சக பணியாளர்கள் ஆதரிப்பார்கள். துறையில் உள்ள கன்னி ராசிக்காரர்கள் உங்கள் இலக்குகளை விரைவில் அடையலாம் மற்றும் நிறுவனத்திடமிருந்து வெகுமதிகளை பெறலாம். ஊடகம் மற்றும் சினிமா துறைகளில் உள்ள கன்னி ராசிக்காரர்கள் உங்கள் கடின உழைப்பின் பலனை பெற பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனெனில் வெற்றி சற்று தாமதமாகலாம். உற்பத்தி துறையில் பணிபுரியும் கன்னி ராசிக்காரர்கள் நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளும்போது ஒரு இணக்கமான நடத்தையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் சந்திப்புகளின் போது கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த ராசியின் கீழ் உள்ள சட்ட வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசிக்கலாம் மற்றும் அவர்களின் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான நற்பெயரை பெறுவார்கள். சுகாதாரத்துறையில் பணிபுரியும் கன்னி ராசியினர் தொழில்முறை சாதனைகள் தொடர்பாக சாதகமான நேரத்தில் உள்ளனர். மேலும் உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் புதுமையான பணிகளுக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெறுவார்கள். மேலும் உங்கள் பங்களிப்புகள் மிகவும் பாராட்டப்படும். உத்தியோகத்தில் மேன்மை பெற புதன் பூஜை. தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருப்பவர்கள் இந்த முயற்சியை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். அவர்கள் குறைந்தபட்ச ஆரம்ப முதலீடுகளை செய்வதை உறுதி செய்ய வேண்டும். இந்த உபாயம் அவர்களின் நிதி அபாயத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும். ஏற்கனவே சொந்தமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு பணம் பெறுவதற்கு காத்திருக்கும் காலங்களில் பொறுமையாக இருப்பது அவசியம். ஒரு அமைதியான கண்ணோட்டத்தை பராமரிப்பது அவர்கள் எதிர்கொள்ளும் பணம் சார்ந்த எந்தவொரு சவால்களையும் வழிநடத்த உதவும். கூடுதலாக கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் வணிக முயற்சிகளில் கூட்டாண்மைகளை உருவாக்குவதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடன் நெருக்கமாக பணிபுரியும் போது சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே நீங்கள் தனித்து செயல்படுவதன் மூலம் பணியிட சூழலில் அமைதி காணலாம். ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் காணப்படும் அமைதியான சூழல் நீங்கள் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இருக்க உதவுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி கிட்டும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
மனதில் மகிழ்ச்சி நிலவும். இந்த மாதம் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் இருக்கும் மூத்த வயதினரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அவர்களின் தேவை அறிந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதன் மூலம் அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பூஜை. மாணவர்கள். இந்த மாதம் மாணவர்கள் சில சவாலான சூழலை சந்திக்க நேரலாம். முதுகலை படிக்கும் மாணவர்கள், குறிப்பாக வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் விசா கிடைக்கும். ஏற்கனவே கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கு ஒப்புதலை பெற இந்த மாதம் அனுகூலமாக உள்ளது. கல்வியில் சிறந்து விளங்க பிருகஸ்பதி பூஜை. சுப தேதிகள் 1, 3, 4, 5, 7, 8, 9, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 26, 27, 29, 30. அசுப தேதிகள் 2, 6, 10, 11, 14, 25, 28, 31.